வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் நிற்கிற சூப்பரான இந்த பெசரட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பெசரட்டை வந்து ஆந்திராவில் வந்து ஒரு விசேஷமான ஒரு ப்ரிப்பரேஷன். அது பர்டிகுலர் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் டைம்லையும் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த தோசை சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஆந்திராவில் வந்து இந்த பெசரட்டு வந்து தோசை சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து உளுத்தம்பருப்பு வச்சு பண்ணுவோம், அங்கே வந்து இந்த க்ரீன் மூங் தால், அதாவது இந்த பச்சை பயிரில் இந்த பச்சை பயிர் வச்சு ஊற வச்சு பண்ணுறது தான் இந்த பெசரட்டு. ஸோ இந்த பெசரட்டை வந்து பர்டிகுலராக வந்து தொட்டு சாப்பிட்றது என்ன கேட்டிங்கன்னா, இஞ்சி சட்னி, இந்த புளி சட்னி, இந்த ரெண்டுமே வந்து கம்பல்சரி வந்து இந்த பெசரட்டோட தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்த்தலாமா? பெசரட்டுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1 கப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, பச்சரிசி 1/2 கப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை பயிரும், இந்த பச்சை அரிசி, வெந்தயம் காட்டுறோம் பார்த்தீங்களா. வெந்தயம் வந்து அதிகமாக போடக்கூடாது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஏங்கன்னா வெந்தயம் நீங்கள் அதிகமாக போட்டு அரைச்சிங்கன்னா சம்டைம் வந்து லைட்டாக கசப்பு தன்மை கிடைக்கும். அதனால் அந்த பீட்டர் டேஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக சிறிதளவு மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் நல்லா ஊற வைக்கணும். முக்கியமாக குறைஞ்சி வந்து 6லேருந்து 7 மணி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இது மாதிரி சீரகத்தை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பச்சை மிளகாய், நான் அந்த சின்ன பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், நான் 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு போய் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். சொன்னோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி நீங்கள் தோசை மாவு, இட்லி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் அரைக்க போகிறோம். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பக்குவம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அரைச்சி இப்போ இந்த பவுலில் மாற்றிடுறோம். இந்த தோசை மாவு பக்குவம் தான். இப்போ சின்ன பவுலில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சின்ன கரண்டியில் எடுத்திங்கன்னா அப்படியே நல்லா நைஸாக வரணும். இந்த மாவு இன்னொரு விஷயம், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நைஸாக அரைச்சின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு 95%, ஜஸ்ட் 5% ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் 5%ல் நீங்கள் மாவு முன்னாடியே எடுத்துடணும். எடுத்த பிறகு நல்லா சால்ட்டெல்லாம் நெக்ஸ்ட் சீசன் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு மாவு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம். எதுக்காக இந்த வெங்காயம், இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட போகிறேன்னா, அதை பெசரட்டு மேலே சில பேர் டாப்பிங்ஸ் போடுவாங்க. அதனால் வந்து இப்போ வந்து டாப்பிங்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த பெசரட்டு மேலே டாப்பிங்காக போடலாம். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி வந்து இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்க மட்டும் போதும். இப்போ ரெடியாக அடித்து ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது ப்ளெயினாக பெசரட்டு எப்படி பண்ணுறது, எப்படி நீங்கள் வீட்டில் தோசை ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கல்லில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீசன் பண்ணி முடித்த பிறகு அழகாக ரவுண்டாக நீங்கள் மாவு போட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் கொஞ்சமாக அப்படி லைட்டாக தேவையான அளவுக்கு நெய் போடுங்க. வீட்டில் சில பேர் வந்து பட்டரும் ஆட் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கீ, இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று போடுங்க. அப்படி வேணும்னா சில பேர் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட பிறகு வந்து இந்த பெசரட் ஆல்வேஸ் வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெசரட்டை ஜஸ்ட் திருப்பி போட்டு உடனே வந்து எடுத்து சர்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 சைடும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிட்டுன்னா, அந்த பெசரட் வந்து சம்டைம்ஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு மேலே டாப்பிங்ஸ் போடுங்க. அப்படின்னா பட்ரு இல்லை கீ, நல்லெண்ணெய் போட்டு சர்வ் பண்ணால் ஒரு அருமையான பெசரட் ரெடி. இதுக்கப்புறம் வந்து இப்போ டாப்பிங்ஸ் போட்டு எப்படி பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் தோசை ரெடி பண்ணுறோம். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டாப்பிங்ஸை ஜஸ்ட் லைட்டாக மேலே போடுறோம். சில பேர் வந்து பீட்ரூட், கேரட்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் போடலாம். பட் அதெல்லாம் வந்து என்னோடய சஜஷன் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. நீங்கள் நிறைய பேர் வந்து பீட்ரூட், கேரட்லாம் போடுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்காது. ஆனால் நிறைய பேர் அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிட்றது வந்து இந்த பச்சை மிளகாய், இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நெய் இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திருப்பி லெட்டு போட்டு கரெக்டாக நம்ம டர்ன் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த அருமையான பெசரட் ரெடி. இப்போ இந்த பெசரட் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே நம்ம வீட்டிலேருந்து தோசை, இட்லி சாப்பிட்ருப்பீங்களே, இன்றைக்கி அந்த ஆந்திரா ஸ்டைலில் இந்த பெசரட்டு, இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னங்க, இந்த பெசரட் எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.